ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், அம்மா ஆட்சிக்கு வரலாம், பெரியம்மா ஆட்சிக்கு வரலாம், மாமியார் ஆட்சிக்கு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அப்பா தான் ஆட்சி செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அப்பா அனுமதி இல்லாமல் நமக்கு ஒன்றுமே நடக்காது. ஆமென். க்ளோரி டு காட். யார் இந்த பூலோகத்தில் ஆட்சி செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நம்மை ஆட்சி செய்வது ஒரே ஒருவர் தான். அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. பிரைஸ் தி லார்ட். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. Glory to God. நான் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருந்த பொழுது நான் 2 சத்தத்தை கேட்டேன். முதலாவது சத்தம் உட்கார்ந்திருந்த பொழுது கேட்டுக்கு வெளியிருந்து வந்துச்சு. கேட்டுக்கு வெளியிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. என்ன சத்தம்னா, அம்மா தாயே பசிக்குதுமா, மவராசியா இருப்ப, என்னென்னமோ சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்துக்கு ஒரு அரை மணி நேரம் பாருங்க பேசிக்கிட்டே இருந்தான். தொல்லை தாங்காமல் அந்த வீட்டில் இருந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தேடி பிடிச்சி அங்கங்கெல்லாம் செல்ஃபெல்லாம் புரட்டி எங்கேயோ இருந்த துரு பிடிச்ச அந்த 5 ரூபா காயினை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு வந்துச்சு. அந்த கேட்டுட்டு இருந்தவருக்கு, அந்த வெளியே கேட்டுட்டு இருந்தவருக்கு அது போட்டு வந்துச்சு. அதோட ரெஸ்பான்ஸ் பாருங்க, அந்த வாய்ஸுக்கு அதுதான் அந்த அம்மாவோட ரெஸ்பான்ஸ். எஸ். நான் இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்க இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருந்து வந்துச்சு. அந்த சத்தம் சொல்லுச்சு, அம்மா ஒரு 100 ரூபா தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். இந்த அம்மா திருப்பி சொன்னாங்க, 100 ரூபாயா, எதுக்குன்னு 200 ரூபா எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியிருந்தவன் அந்நியனுடைய சத்தம், ஆனால் உள்ள இருந்து வந்தது பிள்ளையினுடைய சத்தம். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். நாம் ஆண்டவருக்கு அந்நியர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். Glory to Jesus. இன்றைக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். என் ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஒரு மகா பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அவர் நினைக்கிறது நம்ம நினைக்கிறத செய்யவே மாட்டார். ஆமென். நம்ம கேட்கறதையும் தரவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுது, அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்க ஒன்னு நினைச்சு வந்திருக்கலாம், நீங்க ஒன்னு கேட்டீங்க உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதையும் தரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் நினையாத காரியங்களும் உங்களுக்கு தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்கிற காரியங்களையும் தரப்போகிறார், நீங்கள் கேட்காத காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு, நான் எதையோ ஒன்று இழந்து இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கனவுகள் மரித்து போய் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் கனவுகளை மீண்டுமாக என்னால உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ இழந்தவற்றை மீண்டுமாக என்னால உனக்கு தர முடியும். Glory to God. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பிள்ளையினுடைய சுகத்திற்காக வந்திருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். பிரைஸ் தி லார்ட். அடியும் பிள்ளையோட ஃபீஸ் கட்டினா போதும் நீங்க வந்திருக்கலாம், ஆனால் உங்க பிள்ளையோட ஃபீஸை ஆண்டவர் கட்டுவார். மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்டும்படியாக ஆண்டவர் உங்களை செழித்தவங்க செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். Oh, thank you Holy Spirit. Thank you Father God. I feel the presence of God today. Amen. Glory to God. அதே போல தான் பாருங்க, நீங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறது போல பைபிளையும் ஒருத்தன் கனவுகள் எல்லாம் மரித்து போய் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு விரோதமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாக நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் நான் இன்று உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்ரவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். Glory to God. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. Glory to God. 2வது வசனத்தில் நாம் வாசித்தது போல கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான். NIV டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லுது, and the Lord was with Joseph and he was a prosperous man. Amen. Glory to God. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் செழிப்புள்ள ஒரு மனிதனாக இருந்தான். Amen. Praise the Lord. நல்ல கவனிங்க, யோசேப்பு
அவன் தகப்பனுடைய வீட்டிலே செல்வ சீமானாக இருந்தான், சகல வசதிகளோடு கூட இருந்தான், நல்ல செல்ல பிள்ளையா இருந்தான், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இருந்த பொழுது வேதவசனம் சொல்லவில்லை இவன் தகப்பன் வீட்டில் நல்லா இருக்கிறான், இவன் செழிப்புள்ளவன் என் வேதவசனம் சொல்லவில்லை. யோசேப்பை பார்த்து அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து சகல அதிகாரங்களோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது என் வேதவசனம் யோசேப்பை பார்த்து இவன் செழிப்புள்ளவன் என்று சொல்லவில்லை. ஆனால் போத்திபார் வீட்டிலே தன்னுடைய கனவுகள் மறித்து, மற்றவர்களாலே துரோகம் இழைக்கப்பட்டு, மற்றவர்களாலே ஏமாற்றப்பட்டு ஒரு அடிமையாக போத்திபார் வீட்டிலே இருக்கும் பொழுது என் வேத வசனம் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறது, இவன் ஒரு செழிப்புள்ள மனிதன். ஹல்லேலூயா. ஓ thank you holy spirit. ஹல்லேலூயா. போத்திபாரை குறித்து சொல்லும் பொழுது அவன் செழிப்புள்ளவன் இல்லையா, அடிமையா இருக்கிற யோசேப்பை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது கர்த்தர் இவனோடு இருக்கிறார், இவன் செழிப்புள்ளவன் என்று சொல்லி என் வேத வசனம் கூறுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல பாருங்க, செல்வ சீமானா இருக்கிறதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ், அவங்க வேற மாதிரி அவங்க நம்மளை மதிப்பிடுவார்கள். ஒரு செல்வ சீமானா இருக்கணும்னு சொன்னா இந்த இதெல்லாம் இருக்கணும், அவன் தான் செல்வ சீமான் அப்படின்னு சொல்லி நமக்கு என்று சொல்லி ஒரு அளவிடுற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா. நிறைய பணம் வச்சிருக்கனால இவர் நல்ல செல்வ சீமான், நல்ல நிறைய படிச்சிருக்கனால இவர் ஒரு செல்வந்தர், நல்ல பேர் புகழ் இருக்கிறதுனால இவர் ஒரு நல்ல செல்வந்தர். ஆனா என் வேதத்தின் பார்வையிலே எவன் ஒருவன் தேவ பிரசன்னத்தினால நிறைந்திருக்கிறானோ அவன் தான் செல்வ சீமானாக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுடைய பிரசன்னத்தால நிறைந்திருக்கிறானோ அவன் செல்வ சீமானா இருக்கிறான். அவன் அடிமையா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னத்தை உடையவன், தேவனுடைய பார்வையிலே செல்வ சீமானாக இருக்கிறான். ஓ thank you holy God. ஹல்லேலூயா. உலகத்தான் யோசேப்பை பார்க்கும் பொழுது இவன் ஒரு பெரிய ஏமாற்றப்பட்டவன், இவன் ஒரு பெரிய அவன் ஒரு ஃபியூச்சரை இழந்த ஒரு மனுஷன், ஒரு தோல்வியில் இருக்கிற ஒரு மனுஷன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். உலகத்தின் பார்வையில் வேணா யோசேப்பு ஒரு தோல்வியாளராக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் யோசேப்பு செல்வ சீமானாக இருந்தான். ஹல்லேலூயா. glory to God. glory to God. ஹல்லேலூயா. பரலோக பார்வையில் பாருங்க, the level of the presence of God in your life is directly proportional to the level of prosperity in your life. amen. praise the Lord. தேவனுடைய பிரசன்னத்தின் அளவுதான் வேதாகம பார்வையின்படி, பரலோக பார்வையின்படி உங்களுடைய செழிப்பின் அளவா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தான் ஒரு மனுஷனை பார்க்கிற விதம் வேற, ஆனால் என்னுடைய தேவன் ஒரு மனுஷனை காண்கிற விதம் வேறு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நீங்க வேணா உலகத்தின் பார்வையில் ஒரு தோல்வியாக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பரலோக பார்வையில் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறபடியால், இன்னும் நீங்கள் தேவனை தேடி கொண்டிருக்கிறபடியால், இன்னும் நீங்கள் தேவனை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறபடியால் இந்த மனுஷன், இந்த மனுஷிதான் என்னுடைய பார்வையிலே செழிப்புள்ளவன். ஹல்லேலூயா. என்னுடைய பார்வையிலே செழிப்புள்ளவன். glory to God. amen. praise the Lord. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது 37ஆம் அதிகாரத்திலே அவன் தகப்பனுடைய ஒரு நல்ல பிரியமான ஒரு குமாரனாக இருந்தான். முதல் 3-5 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. நீங்க வேதத்தை அப்புறம் வீட்டில் போய் நல்லா புரட்டி படிச்சுக்கலாம். நான் சொல்ற வசனத்தை கேட்டுட்டு அப்புறமா நீங்க ஓகே ஃபைன், நம்ம வேகமாக முடிச்சிடும். glory to God. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில், அவன் தகப்பனாக இஸ்ரவேல் என்கிறதான அந்த யாக்கோபு அவனை செல்வ சீமானாக வைத்திருந்தான். எல்லா பசங்களுக்கும் சாதாரண ட்ரெஸ், தலைவருக்கு மட்டும் பலவர்ண அங்கி. எப்படி இருக்கும்? வீட்டில் ஒரு 4 பசங்க இருந்தாங்கன்னா 3 பசங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட், ஒருத்தனுக்கு மட்டும் நல்லா பயங்கரமான காஸ்ட்லியான ஷர்ட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாருங்க, இவனுக்கு மட்டும் ஒரு பலவர்ண அங்கிய அவங்களுடைய தகப்பனார் தரித்திருந்தார். இந்த மற்ற பசங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இவன் வேலையும் செய்யறதில்ல, நம்மளை வந்து சூப்பர்வைஸ் பண்றது தான் வேலை. நம்ம வேலையும் செய்யாம இவன் வீட்டில் இவன் விசேஷமா வேற இருக்கிறான். அந்த அந்த அங்கேயே பார்க்கும் போதெல்லாம் இவங்களுடைய சகோதரர்களுக்கு வயிறுலாம் பத்திக்கிட்டு இருந்துச்சு. glory to God. வயிறுலாம் பத்திட்டு இருந்துச்சு. அவங்க அந்த அங்கேயே பார்க்கும் பொழுது அவங்க என்னத்தை பார்த்தாங்க? உலக பிரகாரமான அவங்க தகப்பனாகிய இஸ்ரேல் யோசேப்பு மேலே வைத்திருந்த ஒரு தயவை அதில் பார்த்தார்கள். அந்த யோசேப்பு மேலே விசேஷமாக வைத்திருந்த ஒரு ஃபேவர் அவங்க பார்த்தாங்க. ஒரு ஸ்பெஷலா அவன் யாக்கோபுடைய கண்களிலே இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். இந்த சகோதரர்களாம் நினைச்சாங்க, இவனுடைய சக்சஸுக்கு காரணம், இவனுடைய செழிப்புக்கு காரணம் இந்த ஆடை மாத்திரம்தான். ஆமென். இந்த பலவர்ண அங்கிதான் இவனை செழிப்புள்ளவனாக வைத்திருக்கிறது. இந்த பலவர்ண அங்கிதான் இவனை செல்வ சீமானாக வைத்திருக்கிறது. எல்லாம் நினைச்சாங்க, இந்த பலவர்ண அங்கியை நம்ம பிடுங்கி போட்டு விட்டா இவனுடைய செல்வம் முடிந்து விடும், இவனுடைய சக்சஸ் முடிந்து விடும், இவனுடைய கனவுகள் முடிந்து விடும், இவன் நினைத்த காரியங்கள் முடிந்து விடும், இவன் ஒரு தோற்று போனவனாக
மாறிவிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அந்த பலவர்ண அங்கி அவனிடத்திலிருந்து கழற்றி அவனை குழியிலே போட்டு விட்டார்களாம். பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அநேகர் உங்களுடைய பலவர்ண அங்கியை பார்த்து ஒருவேளை பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பொசிஷனை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய செல்வ சீமான், உங்களுடைய செல்வத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய படிப்பை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்ல, ஒரு சிலருக்கு ஒருவேளை மனிதர்களாலே நீங்கள் துரோகம் இழைக்கப்பட்டு அந்த வஸ்திரம் உரிந்தவர்களாய் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, glory to God. ஆனா அந்த சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோசேப்புனுடைய வெற்றிக்கு காரணம், யோசேப்புனுடைய செழிப்புக்கு காரணம் யாக்கோபு அவனுக்கு வெளியே உடுத்தி இருந்த அந்த பலவர்ண அங்கி அல்ல. ஆண்டவர் அவனுக்குள்ளாக, யோசேப்புக்குள்ளாக ஒரு அங்கியை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, glory to God. அதுதான், ஓ ஹல்லேலூயா, the salvation, the garment of salvation. Praise the Lord. ஏசாயா 61:10 படி அது ரட்சிப்பின் வஸ்திரம். Hallelujah, glory to God. ஏசாயா 61:2 படி, amen, praise the Lord, it's a garment of praise. அது துதியின் வஸ்திரம். Glory to God. அப்போஸ்தலர் 1:8 படி அது வல்லமையின் வஸ்திரம், அது தேவ பிரசன்னம் என்கிறதான அந்த வஸ்திரம். Amen. Oh, thank you holy God. பாருங்க, ஜனங்கள் உங்களுடைய வெளி ஆடையை வேணால் அவர்கள் உரிந்து கொள்ளலாம், ஆனால் உள்ளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆடையை எந்த ஒரு ஜனங்களாலும் எந்த ஒரு பிசாசாலும் உரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, உரிந்து கொள்ள முடியாது. Glory to God. Your success, amen, the reason for your success, it's not outside. The reason for your success, it's inside. Hallelujah, glory to God, glory to God. அவர்களுக்கு தெரியல, இவன் செழிப்படைந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம், இவன் மேல மனுஷ தயவு இருக்கிறதுக்கு காரணம், இவன் முன்னேறி கொண்டே இருக்கிறதுக்கு காரணம், நம்மளை காட்டில் இவன் விசேஷமா இருக்கிறதுக்கு காரணம், amen, வெளியிருக்க அங்கி இல்லையா, அவனுக்குள்ளாக ஆண்டவர் தேவனுடைய பிரசன்னம் என்கிறதான ஒரு அங்கியை வைத்திருந்தார். அதுதான் இந்த யோசேப்பை முன்னேற்ற பாதையிலே கொண்டு போய் கொண்டே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, glory to God. இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் உங்களுடைய ஆடையை ஜனங்கள் உருகி இருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பதவி என்கிறதான பலவர்ண அங்கி அவர்கள் எடுத்திருக்கலாம். glory to God. ஆமென். செல்வம் என்கிறதான பலவர்ண அங்கி அவர்கள் எடுத்திருக்கலாம். பிசாசு ஆரோக்கியம் என்கிறதான அந்த பலவர்ண அங்கி அவன் எடுத்திருக்கலாம். ஆமென். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல ஒருத்தன் நினைச்சாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த தேவ பிரசன்னம் என்கிறதான ஆடையை தொட முடியாது, அதை எடுக்க முடியாது. You will always bounce back whenever you fall. Oh, thank you holy God. Hallelujah. யோசேப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக விழுந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவாக he bounced back. Amen. Amen. எத்தனை பேர் தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்க? இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் பொம்மைனா தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல இல்லையா? தஞ்சாவூர் பொம்மையை நீங்க தள்ளி விட்டு அது என்ன பண்ணும்? மீண்டும் வந்துடும். ஏன்னா அதுக்குள்ள ஒன்று இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. நீ எவ்வளோ வேகமாக அதை தள்ளி வரையோ அவ்வளோ வேகமாக அதை எஞ்சி நிற்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு வேகமாக தள்ளப்பட்டீர்களோ அதை காட்டிலும் பல மடங்கு வேகமாக நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா, நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். உங்கள் செப வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். நீங்கள் விழுந்தே கிடக்க போவதில்லை. நீங்கள் ஒரு காலம் வரும், நீங்கள் சத்துருவை பார்த்து சொல்லலாம், சத்துருவை என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். Hallelujah. God has designed me in a such a way, even if I fall I will rise back again. Amen. I will bounce back again. Praise the Lord. Oh, thank you Lord. யோசேப்புடைய கனவை அந்த குழியிலே போட்டு புதைத்து விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு குழி முடிவு என்று அவர்கள் நினைத்தார்களோ அதே யோசேப்புடைய வெற்றியின் ஆரம்பமாக என் ஆண்டவர் மாற்றிவிட்டார். Oh, thank you Lord. I don't know in which pit you are. நீங்கள் எந்த குழியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அந்த குழியை என் ஆண்டவர் ஒரு வெற்றியின் ஆரம்பமாக இந்த நாளிலே மாற்ற விரும்புகிறார். Thank you holy God. அந்த குழி ஆண்டவர் ஒரு வெற்றியின் ஆரம்பமாக என் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். Oh, hallelujah, hallelujah, praise the Lord, glory to God, glory to God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய குழி அதே வண்ணமாக இருக்க போவதில்லை? Amen, hallelujah. எத்தனை பேருடைய பலவர்ண அங்கி ஜனங்கள் பிசாசு கலட்டி எரிந்திருக்கிறான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், you will bounce back again. Hallelujah. நீ இழந்த எல்லாவற்றையும் மாத்திரமல்ல, நீ இழக்காததையும், நீ கேட்காததையும், நீ சிந்திக்காததையும், நீ யோசிக்காததையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயமாக உனக்கு நான் செய்து தரப்போகிறேன், உனக்கு நான் செய்து முடிக்க போகிறேன்.
ஓ thank you holy God. இந்த உலகத்தானுக்கு தெரியாது அது எப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் ஆமென் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் glory to God இன்னும் அது முடிவடையவில்லை. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு இன்னும் முடிவடையவில்லை. ரோமர்ல பவுல் எழுதும்போது சொல்றாரு, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஹல்லேலூயா. யோசேப்பை தலைவனா அழைத்த தேவன் அவன் முடிவு பரியந்தம் அவன் தலைவனாய் மாறுகிறவரை அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஆண்டவர் உங்களை என்னவா அழைத்திருக்கிறாரோ அதுவாக நீங்கள் மாறுகிற வரைக்கும் என் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்காக உங்களுக்கு வெளியே ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். Amen. Praise the Lord. Your calling and your gifts are irrevocable. Amen. Amen. அது மறுபடியும் திருப்பி மாற்றவே முடியாது. Praise the Lord. யோசேப்பு மேல வைத்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை யோசேப்பு வாழ்க்கை மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் பிதா சொன்னார், அவர் இவர் என் நேசகுமாரன், இவரின் மேலே நான் பிரியமா இருக்கிறேன். எஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறங்கும்போது அவருடைய ஆடையும் உறிந்து போட்டாங்க யோசேப்பு மாதிரி. ஆமென். பரிசேயர் சதுசேயர் நினைச்சாங்க இதோட முடிஞ்சு. சாத்தான் நினைச்சா இவர் ஆடையை பிடுங்கியாச்சு நீ அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையில் அந்த பான பாத்திரக்காரன் இன்னொருத்தனோடு அவன் ஊழியம் செய்தது போல என் ஆண்டவர் மரித்த பிறகு அவர் பாதாளத்திற்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எஸ், பிரைஸ் தி லார்ட், glory to God. யோசேப்பு அந்த பார்வோனுடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் உட்கார்ந்தது போல என் ஆண்டவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். Hallelujah. Glory to God. அந்த சாத்தானால இயேசு கிறிஸ்துவின் வெளி அங்கேயே பிடிக்க முடிந்ததை தவிர அவருக்கு உள்ளாக ஒரு வெண் வஸ்திரம், ஒரு பிரசனம் என்கிறதான வஸ்திரத்தை எந்த ஒரு சாத்தானாலும் பிடிக்க முடியவில்லை. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதே வஸ்திரத்தை அதே பிரசனத்தை தான் நான் உனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். நான் உனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். Hallelujah. நான் உனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். Glory to God. நீ எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறீ. Hallelujah. It's going to start again. Amen. It's going to start afresh. Amen. Hallelujah. ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். Amen. Hallelujah. Glory to God. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் எந்த இடத்துலயும் அழவே இல்லை. Amen. Hallelujah. Praise the Lord. எந்த இடத்துலயும் அவன் சோர்ந்தே போகல. Amen. எந்த இடத்துலயும் அவன் துக்கப்படல. எந்த இடத்துலயும் அவன் முறுமுறுக்கல. காரணம் அவன் சூழ்நிலையை சார்ந்தவன் அல்ல, அவன் தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்தவனாக இருந்தான். Amen. அதனால தான் நான் எப்பயும் சொல்வேன், Christian, a believer is not in circumstances, he is in Christ. Amen. ஒரு விசுவாசி சூழ்நிலைக்குள்ளாக இல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். Amen. Christ is your circumstances. கிறிஸ்துவே உங்களுடைய சூழ்நிலை. Amen. வெளி சூழ்நிலை மாறத பார்க்காதீங்க, மாறாத கிறிஸ்துவின் சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறவர்களாக மாற வேண்டும். உங்கள் கண்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே இன்றைக்கு பதிய ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஆயத்தமா இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து மேலே நான் பதிய, என் கண்களை நான் பதிய வைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் சூழ்நிலையை நான் பார்க்க போறதில்லை, என்னுடைய சந்தர்ப்பத்தில் நடக்கிறத நான் பார்க்க போறதில்லை. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், என்னுடைய திருப்தி எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்ததாக இன்றையிலிருந்து மாற விரும்புகிற மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் உங்களை உண்மையை பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையை பார்த்து நான் அழ போறதில்லை, எனக்குள்ளாக பிரசன்னத்தை பார்த்து நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன். Amen. Hallelujah. Praise the Lord. Glory to God. ஆண்ட்ரூ மக் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஊழியர், நான் அட்மையர் ஒரு ஊழியர். அவர் ஒரு நாள் கார் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு செய்தி வந்தது, அவங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. காரில் உட்காந்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. இவர் மெதுவாக காரை திருப்பி அவர் ஓட்டு ஓட்டிட்டு சந்தோஷமா பாடிக்கிட்டு வந்தாராம். எல்லாம் சுத்தியில் இருக்கவங்க என்ன அந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, பையன் இறந்துட்டான், பெத்த பையன் இறந்துட்டான், இந்த ஆள் பாடிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட கேட்டாரு, என்ன ஆண்ட்ரூ மக் உங்களுக்கு அழுகையே வரலையா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்ட்ரூ மக் சொன்னாரா, எப்படி அழுணும்னு மறந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொண்டனோ ஐ ஃபர்காட் வாட் இஸ் டிசப்பாயின்மெண்ட். ஆமென். ஐ டோன்ட் நோ ஹவு டு கிரீவ். ஆமென். எனக்கு எப்படி கவலைப்படணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். கதவை அந்த காரை நிறுத்திவிட்டு அவர் வெளியே போய் அந்த அவனுடைய பையனுடைய சரீரம் ரொம்ப ப்ளூ கலரில் இருந்துச்சான். இவர் போய் கம் சன் கம் வித் மீ அப்படின்னு சொன்னோன்னே அவன் உயிரோடு கூட எழுந்தான். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்தவனுக்கும் சூழ்நிலையை சார்ந்தவனுக்கும் இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, அவன் ஸ்லேவா இருந்தான் கூட, ஆமென், அவன் அடிமையாக இருந்தால் கூட, என் வேத வசனம் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பிரசன்னத்தை சார்ந்தவனா இருக்காயா, இவன் உண்மையிலே இவன் செழிப்புள்ளவன்யா. ஹல்லேலூயா. இவனை ஒன்னும் அசைக்க முடியாது. You cannot make him proper. I mean, you cannot make him poor. Hallelujah. You cannot make him pauper. Amen. Praise the Lord. You cannot make him beggar because he is the one who is fully dependent on the presence of God. He will be
always a prosperous man. Amen. இவன் எப்பொழுதும் செல்வ செழிப்புள்ள ஒரு மனுஷனாகத்தான் இருப்பான். Oh, thank you Holy God. Thank you Holy God. அவன் தகப்பனுடைய வீட்டில் அவன் எந்த சந்தோஷமா இருந்தாலோ அதே சந்தோஷம் தான் பிட்டுக்குள்ளே இருந்துச்சு யோசேப்புக்கு. ஆமென். பிட்டுக்குள்ள எந்த சந்தோஷம் இருந்துச்சோ அதே தான் பிரிசனுக்குள்ளே இருந்துச்சு. ஹalleluya. பிரிசன்ல என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதே தான் பேலஸ்ல இருந்துச்சு. ஹalleluya. Glory to God. It is not the pit or the prison or the palace that going to make a difference. It is the presence of God in you that going to make a difference in your life. Amen. Hallelujah. அதனால தான் தாவீது சொல்றாரு, ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். மரண இருள் எனக்கு மரண இருள் அல்ல. காரணம் என்ன? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Hallelujah. When the God's presence with me, I won't afraid of anything. I don't know to get afraid of anything because God's presence is right inside me. Amen. Praise the Lord. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அதுதான் கொடுத்தாரு. 41 படுத்து பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? நிறைய பணம் இருக்குண்ணா இல்ல, நிறைய செல்வம் செழிப்பு இருக்குண்ணா இல்ல, நல்ல அப்பா அம்மா நல்ல பேங்க்ல சேர்த்து வச்சிருக்காங்கண்ணா இல்ல, நல்ல ஒரு மனைவி கிடைச்சிட்டானா இல்ல, நல்ல ஒரு கணவர் கிடைச்சிட்டானா இல்ல. Glory to God. எதனால பயப்படக்கூடாது? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கி ஏந்தி கொண்டே நான் இருக்க போகிறேன். ஆமென். இந்த 5வது மாதம் வரைக்கும் என் ஆண்டவர் ஏந்தி கொண்டு வந்திருப்பார் என்று நீங்கள் நினைத்தால் இன்னும் அடுத்த glory to God 8 மாதங்களிலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். மேக்ஸ் வீக் இன்னும் 7 மாதங்கள் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருப்பார். 7 மாதம்ல நித்திய காலமாக ஆண்டவர் உங்களை கரங்களில் ஏந்தி அவர் நடத்தி கொண்டே இருக்க போகிறார். ஆமென். அவர் கரங்களில் உங்களை தூக்கி கொண்டு இருக்கும் பொழுது கீழே குழி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆமென். நீங்க கரத்துல இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க சுத்தில சிறைச்சாலை இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க. glory to God. அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆண்டவருடைய கரம் இன்னும் உங்களை தாங்க ஏந்தி கொண்டு இருக்கிறது. ஓ, thank you Holy God. Thank you Holy God. அவன் பிரசன்னத்தை அவன் சார்ந்தவனாக இருந்தான். ஓ, thank you Holy Spirit. Hallelujah. Glory to God. அவன் செல்வ செழிப்புள்ளவனாக இருந்தான். Praise the Lord. நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ஊழியக்காரருக்கு பிறந்தனால அநேக பிரசங்களை கேட்டிருக்கேன். அப்பா பேசுகிற பிரசங்கம், நான் அநேக ஊழியரோட பிரசங்கம் கேட்டிருக்கேன். ஒரு பிரசங்கத்திலும் ஒன்று சொன்னாங்க இல்லையா? ஒரு பிரசங்கத்தில் பர்த்திமேயு சத்தமாய் கூப்பிட்டபடியால் தான் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னாங்க. இன்னொரு இடத்துல இல்லை செஞ்சுரியன், அதாவது 100க்கு அதிபதி விசுவாசம், அந்த வார்த்தை மேலே விசுவாசாச்சா அதனால தான் அற்புதம் நடந்துச்சுன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை அந்த பெருமாடுலசி பின் தொடர்ந்தனால தான் அற்புதம் நடந்துச்சுன்னாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. There was presence of God there. Hallelujah. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருந்ததுதான் அந்த சுகத்திற்கு காரணம், அந்த அற்புதத்திற்கு காரணம், அந்த விடுதலைக்கு காரணம். ஓ, glory to God. அந்த மாறுதலுக்கு காரணம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் விசுவாசி, நீங்க விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீ ஒரு மட சாம்பிராணியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வரப்போகிறது. உங்களை மறுரூபம் ஆக்க போகிறது. You don't have any other choice than to get transformed in the presence of the living God. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு ஆப்ஷனே வைக்கல. ஜெயிக்கிறியா தோக்கிறியான்னு வைக்கல. ஒரே ஆப்ஷன் victory தான். Amen. Praise the Lord. Your only option in Christ is victory. Amen. Hallelujah. No matter what you are facing, your only option in Christ is victory. Oh, thank you Lord. ரெண்டாவது BC கிடையாது. Amen. Hallelujah. எல்லாம் before Christல தான் BC இல்ல. இன்னைக்கு ஒரே C தான். Amen. ஒரே ஒரு ஏ தான். Amen. அந்த என்னையே you are going to be victorious in Christ. Amen. You are going to be victorious in Christ. Hallelujah. பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். Amen. Praise the Lord. There are 3 levels of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே 3 levels இருக்கு, இல்ல 3 வகைகள் இருக்குது. முதலாவது வகை என்ன? Its first one is omnipresence of God. Hallelujah. அவர் சர்வவியாபி. கரெக்ட்டா omnipresence இங்க யாரோ தமிழ்ல PhD படிச்சவங்க, திருக்குறள் படிச்சவங்க சொல்லுங்க. omnipresenceனா தமிழ்ல என்னது? இல்லங்க, அது omnipotent-னா சர்வ வல்லவர். omnipresent-னா சர்வ வியாபி. கரெக்ட்டுங்களா? சர்வ வியாபி. ஆமென். தேவனுடைய சர்வ வியாபியான பிரசன்னம். ஆமென். the omni presence of God. ஆமென். உலகத்தானுக்கு தெரியுது, நமக்கு தெரியல இல்லையா? உலகத்தான் சொல்றான் கடவுள் தூண்ல இருப்பாரு, துரும்பில் இருப்பார். வசனம் என்ன சொல்ல தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கடவுள் தூண்ல இருக்கார், துரும்பு இருக்கார். வேத வசனம் சொல்லுகிறது அப்படி தூண்லையும் துரும்புலையும் எல்லாவற்றையும் நிறைந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் தான் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிற தேவன். ஆமென். ஒரு எல்லைக்கும் ஒரு சாமி இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் பாருங்க தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், பிரைஸ் தி லார்ட். நான் வானத்தில் ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா, glory to God, glory to God. எரேமியா 29:3 வசனம் என்று நினைக்கிற வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன கண்ணாமூச்சி காட்டிட்டு எவனா ஓடணும்னா முடியாதுன்றார் அந்த வசனத்தில். ஹல்லேலூயா. அந்த மறைவிடங்களில் எவனும் ஒளிய முடியாது. because God is everywhere. hallelujah, he is everywhere. praise the Lord. அவர் சகல காரியத்திலையும் சகல இடத்திலையும் அவர் நிறைந்திருக்கிற அந்த ஒரு அறிவு நமக்கு வேணும் இல்லையா? நம்ம சர்ச்சில் மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் வீட்டில் போனால் இல்லாத மாதிரியும் தான் நம்ம செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒருத்தன் வந்து சர்ச்சுக்கு வந்தார். அந்த சர்ச்சில் இருக்கவனை பார்த்து தூதர்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ எப்படி ஆராதிக்கிறான், நம்மளை காட்டில் சிறந்தவனா இருப்பான் போல அப்படின்னா. அவரே வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோடனே சாத்தாலாம் பார்த்து பயந்துட்டாங்களா, அடரா நம்மளை மட்டும் மோசமாக இருப்பான் போல இருந்தாள் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எப்பொழுதும் மறந்துறோம் பாருங்க. we always forget God is omnipresent. amen, God is omnipresent. glory to God. நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர விரும்புகிறேன். ஐயோ இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை தூக்கி விட முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல மன ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹalleluya. அவர் பிரசன், அவர் என்னது, glory to God. amen. அவர் பேலஸ்ல மாத்திரம் கூட இருக்கிற தேவன் அல்ல, அவர் பிட்டிலையும் கூட இருக்கிற தேவன். amen, glory to God. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, God is with you. amen, praise the Lord. God is with you. God is everywhere. That is the omnipresence of God. இரண்டாவது வகையான பிரசன்னம் என்ன? The indwelling presence of God. amen, உள்ளான தேவ பிரசன்னம். praise the Lord. 1 கொரிந்தியர் 3-ம் அதிகாரம் 17-ம் வசனம் 16-ம் வசனம் யார் எடுத்து வாசிங்க, அதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 3-ம் அதிகாரம் 16-ம் வசனம், புதிய ஏற்பாட்டு பக்கம் இருக்குங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹalleluya, glory to God, glory to God, praise the Lord. பாருங்க, இந்த உலகத்தானுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறதான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? உலகத்தானுக்குள்ளாக அந்த உள்ளான தேவ பிரசனம் இல்லை, ஆனால் ஒரு விசுவாசிக்குள்ளாக உள்ளான தேவ பிரசனம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆமென், லபரபான அந்நிய பாஷை பேசும் போதில் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து தங்கி விடுகிறார். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் சரீரத்தை தன்னுடைய ஆலயமாக ஆவியானவர் மாற்றி விடுகிறார். ஆமென். ஒரு பாஸ்டர் கேட்டாராம், ஆவியானவர் எங்க வாக்கு கடங்கா பெருமிச்சோட அழுதுட்டே இருக்காருன்னு, ஏன் போய் உங்களை இருக்காருல அதனால தான் அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். glory to God. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக ஒரு உள்ளான தேவ பிரசனம் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6:17 அந்த வசனம் விவராக சொல்லுகிறது, தேவனோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென், glory to God. எப்படியாக ஒரு 2 டம்ளர் தண்ணீரை ஒரே ஜக்ல ஊத்துனா அந்த தண்ணி என்ன பண்ண முடியாது, நீங்க பிரிச்சு எடுக்க முடியாது. if the same substance mingle with each other you cannot separate them. அதே போல புதிதாக்கப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் கலக்கும் பொழுது, glory to God, ஆவியானவர் அல்ல நான் அல்ல, இருவரும் ஒரே ஆவியாக நாங்கள் மாறி விடுகிறோம். hallelujah, glory to God. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிறவர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறீர்கள். hallelujah. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு உடன்படிக்கை பெட்டியாக ஆண்டவர் உங்களை மாற்றி விட்டார். ஹalleluya. நீங்க விரும்புகிறீர்களோ இல்லையோ, ஆமென், பிரைஸ் தி லார்ட், the holy spirit is right inside you. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளாக தேவனோட ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஏனா எபிரேயர் 11:5 வசனம் என்ன வசனத்தில் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. 13:5, yes, thank you. 13:5, glory to God, praise Lord. 13:5 சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. hallelujah, praise the Lord, glory to God. எபேசியர் 1-ம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது 21-ம் வசனத்திலே கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரே சரீரமாக இருக்கிறோம். அர்த்தம் என்ன? நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கேன். பிரச்சனை வரும்போது, ஆண்டவரை கைவிடாதீங்க, ஆண்டவரே கைவிடாதீங்க, ஆண்டவரை கைவிடாதீங்க, ஆண்டவரே. ஆமென், glory to God. அது ஆண்டவரை வெட்கப்படுத்துவதற்கு சமம். ஆமென், ஹalleluya. புதிய ஏற்பாட்டில்
கைவிடாதீங்க இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரமே நீதான். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை எங்க போய் கைவிடுறது? என் கையே நீதாயா. ஹல்லேலூயா, glory to God. என்னுடைய சரீரமே நீதான், என்னுடைய கையே நீதான். நான் உன்னை விட்டு பிரிய முடியாது, நான் உன்னை தனியே இருக்க விட முடியாது. ஆமென். நான் உன்னை மறந்திருக்க முடியாது. நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன், நான் எப்பொழுதும் உனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டே இருப்பேன். because you are my temple. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் தங்குற வீடே நான் தான். ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சந்திச்சிட்டு போல. we are not in a period of visitation, we are in a period of habitation. amen, glory to God. ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். amen. நான் நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உட்காரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட உட்காருகிறார். amen. இனி நான் வேறு அவர் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒருவராகவே இருக்கிறோம். amen, ஒருவராகவே இருக்கிறோம். that is the indwelling presence of the living God. ஒபாமாவை காட்டிலும் இல்லை மற்ற ஏதோ பெரிய அதிகாரிகளை காட்டிலும் ஏன் விசேஷத்தான அவர்கள்கிட்ட இல்லாத ஒரு தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற மனுஷனாக நான் இருக்கிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு விசுவாச கொலம்புல போகும்போது, கொலம்பு மூத்தர கொலம்புல ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொலம்புன்னு ஒரு இடத்துல ஒரு ஊழியர் போனாராம். ஊழியர் போகும்பொழுது அவங்க சொன்னாங்களா, இந்த இடத்துல நிறைய புத்த கோயில்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான புத்த கோயில்கள் இருக்கு, அதனால ரொம்ப கடினமான பகுதி இது அப்படின்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, எத்தனை புத்த கோயில்கள் இருக்கு அப்படின்னாரா. 10,000 புத்த கோயில்கள் இருக்கு அப்படின்னாரா. உடனே இவர் கேட்டார், எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க? 1,00,000 விசுவாசிகள். புத்தனுக்கு இருக்கிற ஆலயத்தை காட்டில என் ஆண்டவருக்கு அதிகமான ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, thank you holy spirit. ஆமென். இதுதான் டெம்பிள் சிட்டி, இது சர்ச் சிட்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோயிலை காட்டிலும் ஆண்டவரை சுமக்கிற இந்த ஆலயம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God, glory to God. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் ஜனங்க கூடி வந்தாங்க. ஆமென். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல நிறைய ஆலயங்கள் கூடி வருகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. whether you think or not, whether you are aware of it or not, whether you desire it or not, you are, hallelujah, at the temple of the Holy Spirit. Amen. That is the indwelling presence of God. இதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் பாருங்க. Amen. நம்ம தனியா இல்லை, பாவம் பண்ணும்போது யாரையா திட்டும் போது யோசிக்கணும், ஏன் ஆண்டவர் உள்ளே இருக்காரு. ஆண்டவர் உள்ள, டே நான் உள்ள இருக்கேன்டா பார்க்காதடா அப்படின்னுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8:14 ரோமர்ல சொல்றார், ஆவியானவரே வழிநடத்தப்படுகிறவன் அவருடைய புத்திரனாக இருக்கிறான். அமேன். தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவினாலே வழி நடத்தப்படுகிறார்களாம். பிரைஸ் தி லார்ட். அமேன். நல்லாமா எது என்னது மருமகளை திட்டலாம் அப்படின்னு வரும்பொழுது உள்ள இருந்தாவே, ஏ நான் இருக்கிறமா பேசாதம்மா அப்படின்றாரு. கர்த்தருக்கு புறணி பேசலாம் அப்படின்னு வாயை திறக்குமா, டே இருக்கிறேன்டா உள்ள நான் தாண்டா இருக்கிறேன், என்னை வச்சுட்டே அந்த காரியம் பண்ணாதடா. ஆமென், glory to God. We must be always conscious that God is inside me. Amen. God is inside me. நான் எப்பொழுதும் வாலிபர்ட்ட சொல்றது உண்டு, once you understand how much God respect you, you will never sin in your life. Amen. ஆண்டவர் உங்களை எப்படி மதிக்கிறாரு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில பாவமே பண்ணவே மாட்டீங்க. ஆமென். ஆண்டவர் என்னை ஒரு குப்பையாக பார்க்கல, ஒரு அனக்கோண்டா குட்டியா பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். என்னை ஆண்டவருடைய ஆலயமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆலயமாக மாற்றி இருக்கிறார். glory to God. ஆனா பாருங்க, இதோட கூட நம்ம நிறுத்த கூடாது. Amen. Praise the Lord. There is another level of presence of God. அது என்னது? The manifested presence of God. Amen. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிரசன்னம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை யாராவது வாசிங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. 14 வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டோடைய பிரசனம் இருந்தது தான். ஆனால் அவர்கள் என்றைக்கு துதித்து ஆர்ப்பரித்தார்களோ தேவனுடைய பிரசனம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்பதற்கான அர்த்தமே இட் இஸ் a manifested presence of God. தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசனம் தான் தேவனுடைய மகிமை. ஆமென், glory to God. அந்த மகிமை அவர்களால் உணர முடிந்தது, அந்த மகிமை அவர்களால் காண முடிந்தது. அந்த மகிமைக்கு அவங்களுடைய உடல் ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாரும் கீழே விழுந்தாங்க. பிரைஸ் தி லார்ட்.
Glory to God. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் பொழுது அங்கே ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயம் நடைபெறும். ஹalleluya. நடக்க வேண்டிய மாற்றங்கள் நிச்சயம் நடைபெறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். ஹalleluya. எப்பொழுது உள்ளான பிரசன்னம் இருக்கும்போது மாத்திரம் இல்லையா, வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் பொழுது அங்கே மாறுதல்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. நாம் இன்னைக்கு எதிர்பார்ப்பது அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை. ஆமென். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் இன்னைக்கு அங்கே ஒரு சம்பவம் இருந்துச்சு. உடன்படிக்கை பற்றி அந்த பெலிஸ்தியர்கள் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அங்கே தேவனுடைய பிரசனம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, தேவனுடைய பிரசனம் இருந்துட்டே தான் இருந்துச்சு அந்த உடன்படிக்கை பட்டியல. ஆனால் போர்க்களத்தில் இருக்கும் போது ஒரு மாறுதலும் ஏற்படலை. ஆமென். அவங்க தூக்கி கொண்டு போகும்பொழுது ஒரு மாறுதலும் ஏற்படலை. அங்கே கொண்டு போய் சும்மா இருக்காம தாகோன் அப்படிங்கிற ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள அந்த பெட்டியை போய் வச்சாங்க. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற கீழே விழுந்திருப்பதை அவர்கள் பார்த்தார்களாம். ஹalleluya. ஏதோ தப்பா நடந்துருச்சு போல மறுபடியும் எடுத்து வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த தாகோன் சுக்கு நூறாக உடைந்து இருந்தது. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இன்ன வரைக்கும் அந்த தாகோன்ங்கிற தெய்வமே இல்லை. ஆமென். ஹalleluya. glory to God. எதனால? அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியினால். ஆமென். ஹalleluya. அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினதோ அங்கே தாகோனால் நிற்க முடியவில்லை. இன்றைக்கு எந்த தாகோன் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு உள்ளாக இருந்து ஒரு பிரசன்னம் வெளிப்பட போகிறது. உங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா தாகோன்களும் உங்களுக்கு முன்பதாக முகம் குப்புற கீழே விழ போகிறது. அது சுக்கு நூறாக உடைய போகிறது. ஓ thank you Holy Spirit. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஓ thank you Holy God. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே வியாதிக்கு இடம் இல்லை. ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே வீணான சிந்தனைக்கு இடம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே தரித்திரத்திற்கு இடம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது glory to God. ஆமென். அங்கே தீமைகளுக்கு இடம் இல்லை. ஆமென். இன்றைக்கு நீங்க ஒரு பேரை சொல்லிட்டு நீங்க வந்திருக்கலாம். எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு அற்புதம் வேண்டும், எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும், எனக்கு செழிப்பு வேண்டும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தேவையான தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன் பாருங்க. சரீரத்தில் சுகம் வருது. அந்த தேவனுடைய பிரசன்னம் சரீரத்தில் வெளிப்படும் பொழுது அது சுகமாக வெளிப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சிந்தனையிலே வெளிப்படும் பொழுது அது ஞானமாக வெளிப்படுகிறது. ஆமென். glory to God. ஆமென். அற்புதம் செய்யும் பொழுது அந்த அற்புதத்தில் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஹalleluya. இன்றைக்கு எந்த ஏரியால தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஏரியால தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. ஆமென். ஹalleluya. சகையுக்கு எத்தனையோ பேர் போய் அட்வைஸ் பண்ணாங்க, ஒன்றும் கேட்கல. என்றைக்கு இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய் நின்னாரோ, ஆமென், பிரைஸ் தி லார்ட், நான் வாங்கினதெல்லாம் 4 மடங்கு திருப்பி தரேன்ட்டான். ஆமென். It is not the preaching, it is the presence that made the difference in that man. Amen. Glory to God. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். Hallelujah. They are not going to see you, they are going to see the presence of God upon you. Amen. Praise the Lord. நம்மலாம் நினைச்சிருக்கோம், எங்க பேதுரு நிழல் பட்டு எல்லா வியாதியஸ்லும் சுகமானாங்க. ஆமென். அது பேதுருடைய நிழல் அல்ல, பேதுரு மேலே இருந்த ஆவியானவருடைய நிழல், அந்த மகிமை என்கிறதான நிழல், அந்த பிரசனம் என்கிறதான நிழல். அவன் சும்மா கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு வியாதியாக குணமாகி கொண்டே போய் கொண்டிருந்தது. ஆமென். சார்ல்ஸ் ஃபின்னி என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர், அவர் போய் சும்மா பார்த்தாலே, ஒரு இடத்துல ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறினார், முகத்தை பார்த்தவன்லாம் எனக்கு இயேசு வேணும்னு நம்ம கதற ஆரம்பிச்சுட்டானா. ஐயோ, எனக்குள்ளாக ஒரு பாவம் உணர்வு வருது, எனக்குள்ளாக இயேசு தேவைங்கிற உணர்வு வருது. அவர் பிரசங்க கூட இல்லை, அவர் முகத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். ஆமென். இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிரசனம் செய்கிற மகத்துவமான காரியங்கள். ஹalleluya. glory to God. ஈவன் ராபர்ட்ஸ் எந்தெந்த பாருக்குள்ளெல்லாம் போனாரோ, எந்தெந்த தியேட்டருக்குள்ளெல்லாம் போனாரோ, ஆமென், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வந்தார்கள். ஆமென். praise the Lord. hallelujah. glory to God. ஆமென். இன்றைக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் வெளிப்பட போகிறது. அதனால தான் பவுல் சொல்றான், எங்கே போனாலும் கிறிஸ்துவை அறிகிற வாசனையை நான் வீசிக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். அந்த வாசனை என்ன? அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிரசனம். ஓ, தாங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பிரசனம் வேணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? ஆமென். எத்தனை பேர் வெளிப்படணும்னு ஆசைப்படுறீங்க? தேவனுடைய பிரசனம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென். நான் ஏதோ சும்மா பெத்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை, இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அநேகர் வேதத்தை நான் பார்க்கணும், பெத்தோம் செத்தோம் அவ்வளோதான், அவங்களை பற்றி
வார்த்தை சொல்லிக் கொள்ற மாதிரி ஒண்ணுமே செய்யல. பிரைஸ் தி லார்ட், glory to God. 1 10 வரைக்கும் படிச்சீங்கன்னா அநேகருடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குறித்து சொல்லும்போது பெத்தான் செத்தான் அவ்வளவுதான். ஆமென். ஒண்ணுமே செய்யல. glory to God. நீங்கள் எதை கிறிஸ்துவுக்காக செய்கிறீர்களோ அது நிலைத்து நிற்கும். ஆமென். glory to God. நீங்கள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இன்றையிலிருந்து ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய போகிறீர்கள். ஆண்டவருக்காக மாறுதல்களை உண்டாக்க போகிறீர்கள். இன்றிலிருந்து தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க போகிறது. ஆமென். ஹalleluya, hallelujah, glory to God. அந்த தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படணும்னா I want to share 3 things and I want to pray for you. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்கு 3 காரியங்கள் அவசியம். முதலாவது என்ன? முதலாவது ஹங்கர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹங்கர், பசி. Amen. Hunger for God. Hallelujah. தேவனுக்காக பசிதாகம், தேவன் மேலே ஒரு பசிதாகம். Amen. Praise the Lord. 42:1 சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். சாம்ஸ் 63 63ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது, வறண்டதும் விடாய்த்துமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேலே தாகமா இருந்தது. ஆமென். என் மாம்சமும் என் சரீரமும் உம்மையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உம்மையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. See, I want to say you something. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பசிதாகம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். எஸ், பிசாசு தான் பாருங்க உங்களை வந்து பிடிப்பான். என் ஆண்டவர் பிடிக்க மாட்டார், நீங்க விரும்பினா மாத்திரமே நிரப்புவார். எஸ், amen. Only devil will possess you. Amen. Praise the Lord. But God will not possess you. Praise the Lord. He will just fill you with your cooperation and with your desire. Hallelujah. இன்னும் என் வாழ்க்கையில் எங்க பிரசனம் வெளிப்படல, தாகம் இருக்கிறது தான் பிரசனத்தை வெளிப்படுத்தும். Amen. Glory to God. மத்தேயு 5:3 ஆண்டவர் சொன்னாரு, இல்ல அது 5:6 5:3 யாராவது வாசிங்க. மத்தேயு 5:3. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் நம்ம நினைச்சிட்டோம், நான் ஒரு புழுப்பூச்சி அப்படின்னு ஜெபத்தில் வந்து 10 தடவை சொல்றது தான் ஆவியின் எளிமை அப்படி நம்ம நினைச்சிட்டோம். glory to God. ஆவியின் எளிமை என்ன? நம் ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ந்து இருக்கிறோமோ அதுதான் ஆவியின் எளிமை. ஆமென். ஹல்லேலூயா. இது என்னால் அல்ல ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும். ஆமென். எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு சில பேர் சொல்றாங்க, பவுலே சொன்னாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவராலே முடியல, நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியுமா? நம்மளால ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? அவரே பாவிகளிலும் மகா பாவினா, பாவிகளிலும் மகா பாவின்றாரு. அவரே அப்படி சொல்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா வேதத்தில் பார்க்க பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் பாவியில பிரதான பாவினாரு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை குறித்து சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆமென் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹalleluya, glory to God. அவர் பவுலா இருக்கும் போது அவர் பிரதான பாவி, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆமென் ஹalleluya அவர் is a different man. ஆமென். அவர் ஒரு வேறு மனுஷன். ஆமென். ஹalleluya. You may be limited in you but you are unlimited in Christ. ஆமென். ஹalleluya. நீங்கள் உங்களுக்குள்ளாக வரையறுக்கப்பட்டவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அளவுக்கு உட்படாதவர்கள். ஹalleluya, glory to God, glory to God. எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்யா. ஆமென். praise the Lord. hallelujah. மார்த்தாள் 20ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்காக அவள் அழுது கொண்டிருந்தாள். எஸ், இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு தைலம் பூசலான்னு வந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு இயேசு வேணும், இயேசுனுடைய சரீரம் எனக்கு வேணும், இயேசுனுடைய பிணம் எனக்கு வேண்டும். அவள் இயேசுனுடைய அற்புதத்தை தேடி வரல, இயேசுனுடைய நன்மையை தேடி வரல, இயேசுனுடைய ஆசீர்வாதங்களை தேடி வரல, இயேசு கிறிஸ்துடைய கையை பார்த்து வரல. அவள் இயேசுவை தேடி வந்தாள். ஹalleluya. அவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவே, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பிணமா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு வேணும்யா. ஹalleluya, glory to God. நீங்க எனக்கு வேணும்யா. அவள் எதற்காக அழுது கொண்டிருந்தாள்? ஒன்றுமே செய்ய முடியாத
இயேசு கிறிஸ்துவினுடைய பிணத்திற்காக அவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஓ தேங்க்யூ ஹோலி காட், ஹோலி காட். இதை இன்னும் விவரித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் ஒரு ஆடை பலி செலுத்தும் பொழுது அவன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாதான், யாரும் அந்த ஆசாரியனை தொடக்கூடாதான். அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற வரைக்கும் அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த ஒரு இதையும் தொட்டுட்டாங்கன்னா தீட்டுப்பற்றும், அவ்வளவுதான், மறுபடியும் போய் ஆடை பலி செலுத்தணும். நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் பலியிடப்பட வேண்டிய ஆடு, அவரே பிரதான ஆசாரியர். எஸ், எபிரேயர் 9:10 அதெல்லாம் படிக்கும் பொழுது அவர் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் பிதாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் லிசன் டு மீ. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடனே என்ன பண்ணும்? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உலகத்தின் பாவ நிவர்த்தியாக அந்த ரத்தத்தை பிதாவுடைய ஸ்தலத்திற்கு அவர் எடுத்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எடுத்து போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை எடுத்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு ஸ்திரீ எனக்கு இயேசு வேண்டும் என்று சொல்லி அவள் கதறி கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தார், பிதாவா மார்த்தாளா, பிதாவா மரியாளா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மரியாளுடைய பசிதாங்க இயேசு கிறிஸ்துவை பேக்ல வர வச்சிருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர் தெழுந்த உடனே பிதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து விட்டு அந்த பிதாவின் இடத்திற்கு சென்றார். ஹல்லேலூயா, glory to God. தோமாட்ட சொல்லும்போது என்ன தொடுன்றார், மார்த்தாள்கிட்ட சொல்லும்போது என்ன தொடாதன்றார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என பிதாவினை அவர் பார்க்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் மார்த்தாவனுடைய அந்த மரியாளுடைய அந்த பசிதாகம் இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து இழுத்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God. யாத்ராகமம் 33-32 அதிகாரங்களை வாசிக்கும் 33-19 என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தில் அங்கே ஆண்டவர் மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். செங்கடலை பிளந்திருக்கிறார், 10 வாதைகளை ஆண்டவர் உண்டாக்கினார். எல்லா அற்புதங்களையும் பண்ணிட்டு ஆண்டவர் இடத்துல பேசியாச்சு, ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் என்று சொல்றாரு, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை உடையவனா இருக்கிற, அதனால உன தூதன் அனுப்புறேன், உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி உனக்கு தரேன், ஆனால் நான் உன்னோட வரமாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் மோசே சொல்றார், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியும் வேண்டாம், அந்த தூதனும் வேண்டாம், உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராவிட்டால், ஓ glory to God, நான் அந்த இடத்திற்கு நான் போக விரும்பவில்லை. ஆமென். நான் எதினால விசேஷித்தவன்? கர்த்தர் என்னோடு கூட வருவதினாலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் விசேஷித்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓ தேங்க்யூ ஹோலி காட், தேங்க்யூ ஹோலி காட். அவ்வளவு அற்புதத்தை பார்த்த பிறகும் ஆண்டவர் இடத்தில் சொல்ல, ஆண்டவர் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொல்றது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, அந்த பார்வோனியே அசைத்த ஒரு மனுஷன், அந்த தேசத்தையே கலக்கின ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஓ பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே இது போதாது, உம்முடைய பிரசன்னத்திற்கு நான் இன்னும் வாஞ்சித்து கொண்டே இருக்கிறேன். ஆமென், நான் வாஞ்சித்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, glory to God. பாருங்க, ஆவிக்குரிய விதத்தில் உலக பிரகாரமான விதத்தில் நம்ம சாப்பிட்டா பசி தீந்துரும். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பசி அதிகமாகி கொண்டே தான் போகும். ஹல்லேலூயா, அதிகமாகி கொண்டே தான் போகும். மோர் ஆஃப் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஓ இன்னும் அதிகமாக, ஆமென், இன்னும் அதிகமாக உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்ப வேண்டும், இன்னும் அதிகமாக மேன்மையை நான் பார்க்க வேண்டும், இன்னும் அதிகமான மகிமையை நான் பார்க்க வேண்டும். நான் இதே இடத்துல உட்கார போவது கிடையாது, உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக என் வாழ்க்கையில பார்க்க வேண்டும். எதுக்கோ போட்டி போடுறோம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு நான் போட்டி போடணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே சாகரக்குள்ள இந்த உலகத்தில் செய்யாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு தான் உங்க இடத்துல வரணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. The destiny of a Christian is not to go to heaven but to bring down heaven. Amen. The purpose of a Christian is not to go to heaven but bring down heaven. Hallelujah. ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் அவன் பரலோகம் போய் சேரணுங்கிறது இல்ல, பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருவதுதான், தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முன்னான நோக்கமாக இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஹோலி காட். அந்த ஹங்கர், ஆமென், எனக்கு ஆண்டவர் வேணும்யா. ஓ எத்தனை பேருக்குள்ள அந்த தாகம் இப்போ நிரப்பது நீங்கள் உணர்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஓ நான் சாதாரணமாக இருக்க விரும்பலையே, நான் சும்மா அந்த பாவத்திலே உட்காந்துட்டு இருக்க நான் விரும்பல. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நிரப்ப வேண்டும். அந்த சார்ல்ஸ் ஃபின்னியை போல, அந்த ஈவன் ராபர்ட்ஸை போல, ஹல்லேலூயா, பவுலை போல, ஆண்டவரை எங்கெல்லாம் போறணும் அங்கெல்லாம் உடைய பிரசன்னத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். அங்கெல்லாம் என் இயேசுவின் வாசனை நான் வீச வேண்டும். எங்கெல்லாம் போறோம் இந்த தேசத்தை நான் அசைக்க வேண்டும். அது உங்களுடைய தாகமாக இன்றைக்கு மாறட்டும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பாருங்க, சரீர பிரகாரமாக டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, சரீர பிரகாரமாக பசி எடுக்கலன்னா வியாதி இருக்குன்னு தான் அர்த்தம், உடல் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஆவிக்கு ஒரு விதமாக பசி எடுக்கலன்னா
பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பசியை சரி செய்ய போறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் அந்த பசி சரி செய்யணும்னு விரும்புறீங்க? எனக்கு சரி செய்யணும். ஆமென். glory to God. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அதிகமாக எனக்கு பசிக்க வேண்டும். இந்த பசி போதாது. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக நான் வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக எனக்கு பசிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆமென். வறண்ட நிலத்தில் ஹல்லேலூயா. glory to God. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆறுகளை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உன் சன்னதி மேல் என் ஆவியும் உன் சன்னாதனத்தின் மேல் உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். ஆமென். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஓ ரபா தியந்தல. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்ம தாகமா இருந்தா நம்ம சந்ததி மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றுறார். ஹல்லேலூயா. glory to God. நீங்க தாகமா இருந்தா உங்க பிள்ளை விரும்புறானே அவன் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறும். எப்பொழுது நீங்கள் தாகமுள்ளவர்களாய் மாறும் பொழுது. ஆமென். ஆண்டவருக்காக வெறி பிடித்தவர்களாய் மாறும் பொழுது. ஆமென். உலகத்தில் நடக்கும் பொழுது எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்கு இருக்கிற வெறி அதுதான். ஆமென். ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக அவன் பல்லெல்லாம் கிழிச்சிட்டு குச்சியெல்லாம் குத்திட்டு ஏதோ கொக்கையெல்லாம் மாட்டிட்டு அவ்வளவு ஒரு வெறித்தனமா இருக்கிறான். என் ஆண்டவருக்காக வெறித்தனம் பிடித்தவர்கள் எங்கே? என் இயேசுவுக்காக வெறித்தனம் பிடித்தவர்கள் எங்கே? என் இயேசுவின் பிரசனம் வெளிப்பட வேண்டும் என்று பசிதாக முடியவர்கள் இந்தியாவிலே எங்கே? ஓ thank you Lord. இதுதான் என் ஆண்டவருடைய கவலை. இதுதான் என் ஆண்டவருடைய பாரம். Amen. Glory to God. I want to manifest the presence of the living God. Oh, thank you Holy God. Hallelujah. வியாபாரத்தில் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் வெளிப்படுத்தியே தீருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Glory to God. அதே 100 ரூபாய் லாபத்தில் நான் இருக்க போறதில்லை. Hallelujah. ஆண்டவர் என்னுடைய வியாபாரத்தில் கிரியை செய்கிறார் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிற மாதிரி என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். Amen. குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவோடு நான் சாக போறதில்லை. என் குடும்பத்தை ஒரு பரலோகமாக மாற்றுகிற தேவனுடைய பிரசன்னத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். என் குடும்பம் ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் நிற்க போகிறது. Oh, thank you Holy God. Thank you Holy God. The level of the hunger, amen, will release, amen, the manifested presence of God. எவ்வளவுக்கு எவ்வளோ தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு பிரசன்னம் வெளிப்படும். Amen. Praise the Lord. Second thing, amen, நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். Holiness for God. Holiness of God. Hallelujah. Praise the Lord. Holiness of God. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டார். அடுத்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யணும், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்போது என்ன நடக்கிறது? அடுத்த வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படும். ஹல்லேலூயா. glory to God. என்ன நடக்குதுங்க? நீங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆமென். ஓ thank you Lord. இன்னும் வகையில் நான் சொல்ல போனா தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஸ்திரீ இச்சையா பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, ஆமென், அதை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறீர்கள். இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க அசிங்கமா. சரியா? அசிங்கமா இருக்கும் பொழுது போற வரவங்களாம் அங்கேயே பார்த்துட்டே போறான். போற வரவங்களாம் அந்த பேன் பார்த்துட்டே போறான். ஆனா தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல வரும் பொழுது அவன் மாத்திரம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இச்சையாக பார்க்க கூடாது. நான் தேவனுடைய பரிசுத்தவான். தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த வித்து எனக்குள்ளாக இருக்கிறது. அவன் திரும்புறான் பாருங்க. அந்த திரும்புற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அந்த சூழ்நிலையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. glory to God. மத்தவன் திட்டும் போது திருப்பி திட்டிக்கிட்டு இருந்தா அங்க சாத்தான் தான் வெளிப்படுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா மத்தவங்க திட்டும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டுன்றார். தீமைக்கு தீமையை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்றார். உங்களை கண்ணாமண்ணான்னு திட்டு இருக்கும்போது நீங்க பிரசன்னத்தோடு கூட ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க பாருங்களா, அந்த சிரிப்புல தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த சிரிப்புல என் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. glory to God. அந்த அன்பான வார்த்தையில என் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அதிகாரத்தில் 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மோடு கூட வாசம் செய்தார். அவர் மேலே
அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வார்த்தை ஆண்டவரோடு இருந்தபோது, ஆண்டவராக இருந்தபோது ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்படும் பொழுது அங்கே ஜனங்கள் மகிமையை கண்டார்கள். எஸ், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கட்டளைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வாக்கு தத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, கண்டம்னேஷன் லா அதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை எங்கே வெளிப்படுத்துகிறீங்களோ அங்கே தேவனுடைய பிரசன்னமும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையும் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. glory to God. பிணங்களை எழுப்புறது மாத்திரம்தான் அற்புதம் கிடையாது. ஸ்தேவான் தன்னை கொண்டிருந்த பொழுது, கல்லெறிந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிரஹாம் ஸ்டெயின்ஸை அவர்கள் கொலை செய்த போது அவர்களுடைய மனைவி அந்த கொலைகாரர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமர் 5:5 சொல்லுது, தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 31ஆம் வசனம், அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் ஞானமும் நீதியுமானார். அவரே நமக்கு பரிசுத்தமானார். இது ஏதோ சுய பரிசுத்தம் அல்ல, இது தேவனுடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய பரிசுத்தம். ஆமென். இந்த பரிசுத்தம் வெளிப்படும் பொழுது, இந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுதுயா. ஓ தேங்க்யூ. எத்தனை பேருக்கு தெரியும் your sin has a smell? எஸ், நீங்க ஈய போய் வாவான்னு கூப்பிட தேவையில்லை. தர பிசு பிசுன்னு இருந்தால் எல்லா ஈயும் தானாக வந்துடும். ஆமென். எதையாவது விபச்சாரமோ வேசித்தனமோ இல்லை கோபமோ இல்லை சண்டையோ விக்கிரகாராதனையோ எந்த பாவத்தை பண்ணாலும் சரி, இட் வில் அட்ராக்ட் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் டுவர்ட்ஸ் யூ. எஸ், அது ஒரு நாத்தத்தை உண்டாக்குகிறது, அது சத்துருக்களை அது கவர்ந்து இழுக்கிறது. எஸ், அதே போல தான் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுடைய வாசனை அந்த இடத்துல வீச ஆரம்பிக்கிறது. ஆமென். தூதர்கள் அந்த வாசனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆமென். தூதர்களை வாவான்னு கூப்பிட தேவையில்லை. தூதர்கள் ஊழியர், தூதர் அனுப்பு, தூதரை கூப்பிடுன்றாங்க. நீ பரிசுத்தமாக நீ ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது தூதர்கள் உனக்காக அந்த இடத்துல நிற்பார்கள். ஆமென். பொய் சொல்லி இல்லைன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லாதீங்க. தூதர்கள் உங்களை வந்து காப்பாற்றுவார்கள். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். when you express, when you manifest the word, the presence of God is manifested there. Amen. Hallelujah. இதுதான் பாருங்க ரகசியம். Glory to God. இது நிறைய பேருக்கு புரியுறது. many of them confuse themselves. அவ்வளவுதான், கிறிஸ்து பாவமாயிட்டார், இன்னும் நமக்கு தேவையில்லை. சர்ச்சில் உட்கார்ந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்மளை நேசிக்கிறாரு, தேட்டருக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் நம்ம நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு பிரசங்கிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்கள் அவராபா. Glory to God. தேவனுக்காக பரிசுத்தம். ஆமென். இது தேவனுக்காக அல்ல, இட் இஸ் a holiness of God. இது தேவனுடைய பரிசுத்தம். ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா பார்க்கும் பொழுது தூதர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கேருபீன்கள் எல்லாம் சேராபீன்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பரிசுத்தர் 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 சொன்னும் பொழுது அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, எபிரேய பாஷை நம்ம மொழி மாதிரி இல்லை. வலிக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு அர்த்தம். எபிரேய பாஷையில் வலிக்குதுன்னா இன்னும் நிறையா வலிக்குதுன்னு அர்த்தம். வலிக்குது அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு வலி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இவங்க சொல்கிறாங்க பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த அளவு தானா? பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர்கள் நித்திய காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் சுய கிரியையினால் அந்த பரிசுத்தத்தை அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கிருபையின் ஈவினாலே ஆமென் அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, அவருடைய இரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். நாம் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Glory to God. Glory to God. Hallelujah. கடைசியாக praise the Lord. The honor to God. Amen. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அந்த சங்கீதம் 22:3 எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 22:3. அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. லப ஹதிரா ஷத்தல தரதி ஆந்தி ஆந்தலா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கே நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களோ அங்கே ஆண்டவருடைய பிரசனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
எங்கே நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கே தேவனுடைய பிரசனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எங்கே நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய பிரசனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஓ ஹல்லேலூயா. சும்மா புலம்பிட்டே நம்ம இருக்கக்கூடாது. நம் தேவனுடைய மகிமையை ஹல்லேலூயா வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உம்முனா முஞ்சிட்டு இருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படாது. ஆமென். எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஒரு கிறிஸ்தவன் சிரிக்காமலே இருந்தான்னா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஞான வரங்கள் நமக்கு அவசியம் இல்லை. இருக்கா இல்லையான்ட்டு இருக்கு, அதனால தான் சிரிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் மகிழ்ந்து களி கூறும் பொழுது ஹல்லேலூயா அங்கே தேவனுடைய பிரசனம் பலமாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். And the joy of the Lord is my strength. Amen. அந்த ஜாய் எங்கே வருது? அந்த தேவனுடைய ஆராதனையில் வருகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்ல, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன். Praise the Lord. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் என்னை கனம் பண்ணுவேன். யோவான் 4:24 சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பார்கள் ஜனங்கள் கடைசி காலத்தில். ஓ thank you Lord. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக ஆராதித்தால் நிச்சயம் அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒரு வீட்டில் பயங்கரமா சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் நமக்கெல்லாம் வீடு கட்டணும்னா ப்ரேயர் ரூம், கிச்சன், பாத்ரூம் அப்படின்னு கேட்ட மாதிரி ஃபைட் ரூம்னு ஒன்று தனியாக கட்டணும் போல. ஏன்னா எல்லாம் சண்டை போட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சொல்லலை, பக்கத்தில் பார்த்தல, உங்களை சொல்லலை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சொல்லலைங்க, சொன்னாலும் தப்பு இல்லை. ஃபைட் ரூம்னு ஒன்று கட்டணும் போல இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நீங்கள் ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கும் பொழுது, ஆமென், அந்த சந்தோஷம் உங்களை நிறைக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது, யூ நோ நீட் டு ஆஸ்க் எனிதிங். இந்த நேம் அண்ட் கிளைம்லாம் வேண்டாம். நீங்கள் நேம் பண்ணுறது, கிளைம் பண்ணாதது எல்லாம் உங்களை கடந்து வரும். ஆமென். உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனை முதன்மையாக நீ வைக்கும் பொழுது, நீ விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீ ஆசைப்படுறியோ இல்லையோ, ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை கடந்து வரும், உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது, அந்த மனுஷன் பேர் என்ன? போத்திபார் பார்க்கும் பொழுது அவன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த வேலையை பார்க்கும் பொழுதே பார்த்துட்டான், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். போத்திபாருக்கு யாருமே பிரசங்கம் பண்ணல. அந்த மகிமை வெளிப்பட்ட பொழுது போத்திபார் யோசேப்போட கர்த்தர் இருந்ததை பார்த்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்ததை அபிமெலேக்கு பார்த்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தானியேலோடு கர்த்தர் இருந்ததை ராஜாக்கள் பார்த்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களோடு கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருப்பதை உங்கள் உறவினர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களோடு கர்த்தர் இருப்பதை சத்துருக்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். He is your glory and the lifter of your head. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிறவன் தலை குனிஞ்சு இருக்க மாட்டான். அந்த அவமானத்திலே நீங்க இருக்க போவது அல்ல, அந்த கட்டுகளிலே நீங்க இருக்க போவது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், thank you Lord, ஓட்டிங்க ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் உங்களுக்கு நான் தரிப்பிக்க போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காணிக்க போடும்போது நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றதை கொண்டு வந்து போடுறோம் இல்லையா? ஆமென். அந்த காசு கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் துதி ஒன்றுதான், அது நாமளாக ஆண்டவருக்கு தருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது நாமளாக ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஒரு காரியம். ஆமென். துதி எங்கெல்லாம் ஏறெடுத்தாங்களோ, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ஆலயத்தை கட்டினா, தங்கத்தை வச்சான், அது வச்சான், ஒண்ணு நடக்கலாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கே பலிகளை செலுத்தி அங்கே ஸ்தோத்திரித்து ஆர்ப்பரித்தார்களோ அந்த ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. Glory to God. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரணும் விரும்புகிறோம். மாத்திரம் எழுந்து நின்று பார்க்கலாம், நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், மார்க் 11:23 நல்லா கவனிங்க. Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen. ஆண்டவர் சொன்னார், நீ மலையை பார்த்து உன் இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே நீ கட்டளையிடும் பொழுது அந்த மலை சமுத்திரத்தில் போய் விழுனார். ஆமாவா இல்லையா? அதுக்காக ஆண்டவர் இருக்கிற மலையெல்லாம் தூக்கி சமுத்திரத்தில் போடுன்னு சொல்லலை. மலைன்னு சொன்னது ஆண்டவர் பிரச்சனைகளை சொன்னார், பாடுகளை சொன்னார், உபத்திரவங்களை சொன்னார். அந்த உபத்திரத்தின் பெயரை சொல்லி நல்லா கவனிங்க, இயேசு நாமத்தில் போன்னு சொல்லும்போது அட்ரஸ் மாதிரி கடலுக்கு போயிருமா. இது ஒரு வகையான ஜெபம்.
ஆனால் இன்னொரு வகையான ஜெபம் இருக்கு. ஆமென். சங்கீதம் 97:5 ஆண்டவர் சொல்றாரு, வேதவசனம் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு போல உருக ஆரம்பிக்கும். ஹalleluya, thank you Lord. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு மலையாக பார்த்து பார்த்து போன்னு சொல்ல தேவையில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் வரவேற்கும் பொழுது மலைகள் அட்ரஸ் மாறாது, அட்ரஸே இல்லாமல் போயிடும். ஆமென். ஹalleluya. பிரச்சனைகள் அட்ரஸே இல்லாமல் மறைய போகுது. உங்கள் வியாதிகள் மெழுகு போல உருக போகிறது. உங்கள் பாடுகள் மெழுகு போல உருக போகிறது. ஓ தேங்க் யூ லார்ட். மார்த்தாளை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. எத்தனை பேர் நல்ல பங்கை நான் தெரிந்தெடுக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்த ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ சமயக்கட்டில் நான் பிஸியாக இருக்க போறதில்லை. மரியாளை போல என் ஆண்டவருடைய பாதத்தில், ஓ தேங்க் யூ லார்ட், ஆண்டவரே நீர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார போகிறேன். அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறேன். வேதவசனம் சொல்லுது, taste and see that the Lord is good. hallelujah. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லா கண்களும் மூடி, யாரு கண்ணு திறந்திருக்க வேண்டாம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர், எனக்கு நீர் மாத்திரமே வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். நான் சொல்றேன், எந்த அளவுக்கு தாகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட போகுது. ஆமென். ராபா ஷப்தாலா திரிதி அந்தலா, எந்த அளவுக்கு உனக்கு தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு என் ஆண்டவர் உனக்குள்ளாக இருந்து கிரியேட் செய்ய போகிறார், உன் மூலமாக வெளிப்பட போகிறார். ஓ thank you Jesus. ஓ பரபா ஷத்தலா ரிலரே ரேயா சியந்தலா. yes Jesus, yes Jesus. ஒரு நிமிஷம். thank you holy God. ஓ thank you Lord. எல்லா ஆண்டவரை நோக்கி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும்பா. ஓ ரப்பா தீரேதி அந்தலா, உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ளாக வெளிப்படட்டும். ஓ உம்முடைய மகிமையை கண்கள் காணட்டும். அப்பா, முகமுகமா உங்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். yes yes, thank you holy God. மலைகள் மெழுகு போல உருகுகிறது. உன் பாவ மலை மெழுகு போல உருகுகிறது. yes. ஓ நீ மலை கூட சண்டை போட தேவையில்லை, நீ மலை எகிரி குடிக்க தேவையில்லை. உன் முன்பதாக அந்த மலைகள் சமபூமி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த மலைகள் சமபூமி ஆகி கொண்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ thank you holy God. thank you Jesus.